பிரச்சனை இருக்க தான் செய்யும். அவங்கவங்களோட ஒரு வாழ்வாதாரம், அவங்கவங்களோட தகுதி, படிப்புக்கு ஏத்த மாரி ஏன் பிரச்சனைம்மா? நம்மளோட எண்ணங்கள் தான் பிரச்சனை. டிசைர் இஸ் த காஸ் ஃபார் ஆல் சஃபரிங்ஸ் என்னைக்கோ புத்தா சொன்னாரு. நம்மலாம் இன்னும் அந்த டிசைரை விட்டு விலகவே இல்ல. இல்லைங்களா? நமக்குள்ள ஒரு தேடுதல் அப்படின்றது இருக்கு. ஆசைகள் அப்படின்றது இருக்கு. அந்த ஆசைய தொறந்தா நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியாது இல்லையா? சரி. அப்ப இந்த மிதுனம் கடந்த சில வருடங்களா பெருசா நல்லா இல்ல. அதுவும் இந்த சனி பெயர்ச்சியிலேருந்து மிதுனம் வந்து சுத்தமா நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சனி பகவான் கர்ம சனியா இருக்காரு. சனி பகவானுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா அவனுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றவங்கள தான் பிடிக்கும். அவரை பொறுத்த வரைக்கும். இப்போ நிறைய பேர் நம்ம பிளானட்ஸ் அவன் இவன் சொல்லும்போது என்ன இவன் அவன் இவன் சொல்றாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னம்மா நமக்கு பிளானட்ஸ் கிட்ட அந்யோன்யம் அதிகப்படும் போது நம்ம அவன் இவன் சொல்லலாம். ஈசனியே பித்தா பெருமாளே பிழைசூடி அப்படின்னு கூப்பிட்டாங்க இல்லையா? அப்போ நமக்கு பிளானட்ஸோட அந்யோன்யம் அதிகரிக்கும் போது நம்ம தாராளமாக கூப்பிடலாம். அது யாரும் தப்பாக கமெண்ட் போட்டு போகிறாங்க. அப்போ இந்த சனி பகவான் கர்ம சனியாக வந்ததுலேருந்து சனிக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கும் ஒரு பஞ்சாயத்தே ஒன்று ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன மிதுனம் ஆல்வேஸ் ஸ்மார்ட் பர்சனாலிட்டிஸ். கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசினா மிதுனம் தான். எனக்கு வேர்வை சிந்தி உழைக்கலாம் பிடிக்காது. ஆனால் என் புத்தியை வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் மாதிரி அப்படியே டேப் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோட மூளை தான் என்னோட மூலதனம், பேச்சு தான் என்னோட முதலீடு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இப்போ சனி பகவான் கர்ம சனியாக வந்ததுலேருந்து நீ உழைச்சி ஆனால் தான் நீ வந்து வேர்வை சிந்து அப்படின்ற மாதிரி நிறைய அலைச்சலை தொழில் சார்ந்து இந்த மிதுன ராசி அன்பர்கள் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னா, இந்த குரு பயிற்சியாகி அவரோட பார்வை சனி மேலே படுறதுனால, அப்பா சாமி நீ ஸ்மார்ட் ஒர்க்கானா பண்ணு. மிதுனத்துக்கு எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க் பிடிக்கும். அப்போ நீ ஸ்மார்ட் ஒர்க்கானா பண்ணு, ஹார்ட் ஒர்க்கானா பண்ணு, வேலைன்னு ஒன்று பண்ணியா நான் அதுக்கான காசை கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸ்க்கு சனி வந்துடுறார். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 2ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கார் உச்சம் பெற்று. 2ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? தன குடும்ப வாக்கு ஸ்தானம் அப்படிம்பாங்க. ஆக தனகாரகன் தனஸ்தானத்தில் அப்படின் போது குடும்பத்தில் நல்ல காசு நடமாட்டம் அப்படின்றது இருக்கும். காசு நடமாட்டம்னா எப்படிங்க? மூட்டை மூட்டையாக அள்ளின்னு போகலாமா அப்படின்லாம் சிலர் கேட்கலாம். அது விஷமத்தனமான ஒரு கேள்வி அப்படின்லாம். அவங்கவுங்க படிப்பு, அவங்கவுங்களோட வாழ்வாதாரம், அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வருமானம் அப்படின்றது இருக்கும்.